அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். இந்த நம் பங்கு குழுப்ப விழாவில் கலந்து கொண்டு இன்று தலைவர் உரையாற்ற வாய்ப்பினை கொடுத்ததற்கு இளைஞர் இயக்க மன்றம் அனைவருக்கும் என் நன்றி. தர்கன் 33 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பங்கிலே திரும்பவும் வந்து இந்த திருவிழாவை கண்டு பெருமிதம் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஆச்சரியம், முதல் நாளிலிருந்தே இன்று வரைக்கும் ஆச்சரிய கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவோ அழகான குழந்தைகளை பார்க்கிறேன், எவ்வளவோ அழகான இளம் பிள்ளைகளை பார்க்கிறேன், எவ்வளவோ பொறுப்பான பெற்றோர்களை பார்க்கிறேன், எவ்வளவோ பொறுப்பான இந்த சமுதாயத்தை பார்க்கிறேன், இந்த பங்கினை பார்க்கிறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேரிக்கடை பங்கு எப்போதும் அழகானது எனக்கு தெரியும். ஏனென்றால் சிறு குழந்தையிலிருந்தே உங்களை போன்று விளையாட வந்தவள் நான் தான். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் எல்லா நிகழ்ச்சிகளிலையும் எனக்கு நிறைய பங்கு கொடுக்க என்னை வளர்த்தார்கள். குடும்பத்திலும் சரி, இந்த ஆலயத்தில் உள்ள பெரியவர்களும் சரி, எல்லாருமே உங்களை மாதிரி எனக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்று நான் இந்த துறவற வாழ்வில் இணைந்து 25 ஆண்டுகள் தொடங்கி இருக்கின்றேன். இந்த 25 ஆண்டுகளும் எனக்கு ஒரு பொன்னான நாட்கள். ஏன்னா விசுவாச வாழ்வை கற்றுக்கொண்டது இந்த ஆலயத்திலே. ஒரு குட்டி ஆலயத்திலே இருந்தோம். நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும் போது இந்த பெரிய ஆலயத்தை கட்டும் போதும் அங்கங்கே விளையாடி கொண்டிருப்போம். எந்த ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும், எந்த குழுக்கள் இருந்தாலும் சரி, திருவழி இயக்கம், பாலர் சபை, இளைஞர் இயக்கம், மறைக்கல்வி, பிபிஎஸ் என்ன ஒன்றுமே விட்டு வைக்க மாட்டோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கோயில். ஸோ இந்த ஒரு வளர்ச்சி, இந்த இறைவனை சார்ந்த ஒரு வளர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொண்டதுனால்தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேச முடியுது. உங்க முன்னாடி இறை சாட்சியாக நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்ல முடியும். அதற்காக உழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட இருந்த அண்ணன்மார்களை பார்க்குறேன். பிரான்சிஸ் அண்ணன், ஜஸ்டின் அண்ணன், சேவியர் அண்ணன், இப்படி கொஞ்சம் அண்ணன்மார்களை பார்க்குறேன். சிறில் அண்ணன், எல்லாரையும் பார்க்குறோம். இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களோட சின்ன பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ தலைமுறையாய் இந்த விசுவாசத்தை நல்ல முறையில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து இந்த திருச்சபையை கட்டி எழுப்பி இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய மைய கருத்தான அமைதியின் கருவியாக மாற வேண்டும் என்று நம்முடைய அருட்தந்தை மிக அழகாக கூறியிருந்தார். நானும் ஒரு சின்ன குறிப்பை உங்களுக்காக கொடுக்கிறேன். என இளைஞர்கள், இளம் பெண்கள் கண்டிப்பாக அமைதியின் கருவிகளாக மாறக்கூடியவர்கள். ஏன்னா உங்களுடைய இந்த நிகழ்காலம், பருவ காலங்களை சொல்லுவாங்க இல்லையா? கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் எதிர்காலம். ஃபாதர் சொன்னாரு, அந்த அமைதி எப்படிப்பட்ட அமைதி பெறணும்னா எந்த காலத்தை இருக்கணும்னா, ஆனால் நீங்க இளைஞர்களை பார்க்கும்போது நீங்க நிகழ்காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ஆக்டிவா என்ன வாழ்க்கையில என்ன சாதிக்கணும் அப்படின்னு துடிப்பா இருக்கிறீங்க. இந்த நாடகம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப அழகா காட்டும்போது அது தெரியுது. உங்களுடைய உள்ளத்துல நிறைய ஆற்றல் இருக்குது. இந்த ஆற்றலை என்ன செய்யணும் அப்படின்னு துடிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த நிகழ்காலத்தில் இருக்கிற உங்களுக்கு சில குறிப்புகள், எப்படி அமைதியின் கருவியா இருக்கணும் அப்படின்னு. முதல் கருவி, இந்த குறிப்புகளை நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லல. இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதாக. என்னுடைய அனுபவம் இப்படிதான் இருந்தது. எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் அமைதியை தேடினேன் அப்படின்னு அந்த அனுபவத்தை உங்களால பகிர்ந்து சொல்றேன். முதல்ல இறைவன் என்னை முழுமையாக அன்பு செய்கிறார். நான் எந்த நிலையில இருந்தாலும், நான் அழகா இருந்தாலும், நான் அழகு இல்லாம இருந்தாலும், கருப்பா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும், நெட்டையா இருந்தாலும், குட்டையா இருந்தாலும், இயேசு என்ன
ரொம்ப அன்பு செய்கிறார், நான் இருக்கிற மாதிரி என்னை அன்பு செய்கிறார். இந்த ஒரு ஆழமான அனுபவத்தை நம்ம உள்ளுக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா அமைதி வந்துடும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த ஒரு ஆழமான அன்பு, இறையனுவின் அன்பை நான் உள்ளத்துல வச்சுட்டோம் அப்படின்னா உண்மையாவே இந்த அமைதி நமக்கு கிடைச்சிடும். ரெண்டாவது என்னன்னா, தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளணும். இப்போ நமக்கு ஒரு ஐடென்டி கார்டு இருக்கு இல்லையா, ரேஷன் கார்டு, ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டெல்லாம் இருக்குது இல்லையா. அந்த ஆதார் கார்டை எங்க பார்த்தோன்னா இது யார், உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க எந்த ஸ்டேட்ல இருக்கிறீங்க எல்லாமே தெரியும், அப்படிதானா? அது ஒரு வெளிப்படையான ஒரு தெரிதல், அறிதல், உங்களை பற்றி அறிதல். ஆனா இன்னும் ஒரு அறிதல், உள்ளார்ந்த அறிதல் உங்களுக்கு இருக்கணும். அதாவது நான் யாரு, எனக்கு என்ன திறமைகள் இருக்கிறது, என்னோட குணங்கள் என்ன, நல்ல குணங்கள் என்ன, கெட்ட குணங்கள் ரெண்டுமே இருக்கு நம்மள்கிட்ட. சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட நல்ல குணமே தான் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது, அப்படிதானா? ரெண்டு குணம், என்ன கெட்ட குணம் தான் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, ரெண்டுமே நம்மள்கிட்ட இருக்குது. நம்மால் படைக்கப்பட்ட இறைவன் நம்மை படைத்தார், மனிதனாக படைத்தார். மனிதனாக படைத்த அனைவருக்குமே இந்த இரண்டு குணங்களும் இருக்கும். இந்த ரெண்டு குணங்களையும் நம்ம ஒன்றாக சேர்த்து வாழ்றதா நம்முடைய வாழ்க்கை. ஸோ எப்பவுமே தன்னை அறிஞ்சிருக்கணும். நான் யாரு, எந்த குடும்பத்திலேருந்து வர்றேன், எந்த நிலையிலேருந்து வர்றேன், என்னுடைய திறமைகள் என்ன, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அமைதி கிடைக்கும். ஏன்னா எனக்கு என்னை பற்றி தெரியும், யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு என்னை பற்றி தெரியும், கடவுள் என்னை அன்பு செய்யறாரு, எனக்கும் அந்த அன்பை நான் புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய பலவீனத்திலையும் கடவுள் இருக்காரு, என்னுடைய பலத்திலையும் கடவுள் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு நல்ல அமைதி நமக்கு கிடைக்கும். நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்வோம். மூன்றாவது பாயிண்ட், முன்னாடி எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும். ஒரு மன்றாட்டு தப்பா வாசிச்சுன்னா அவ்வளவுதான். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, அன்பு ஆண்டவரேன்னு சொல்றது பதிலா நான் சின்ன பிள்ளைல அம்பு ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் அம்பு ஆண்டவரே அம்பு ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படி கிண்டல் பண்ணும்போது நமக்கு வெளியில செய்யறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். இல்லைன்னா இனிமே நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்றாங்களா, அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள்ட்டு நம்ம அதை பொருட்படுத்தக்கூடாது. நான் என்னால என்ன செய்ய முடியும், மற்றவர்கள் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா ஐயோ இவங்க இப்படி பார்ப்பாங்க, நான் இப்படி செய்தா அப்படி பார்ப்பாங்க, நான் இப்படி பண்ணா அப்படி கேள்வி கேட்பாங்க, 10 பேர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நான் எப்ப பார்த்தாலும் அப்படி அவங்க கண்ணு என் மேலதான் இருக்குதுமா அப்படின்னு பிள்ளைங்க வீட்டுல போய் சொல்லுவாங்க, அப்படிதானா? இல்லைன்னா பெரியவங்க அவளுக்கு எப்பவுமே என் கம்மல் மேலதான் கண் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்க பார்க்கறத பற்றி ஒரி பண்ணக்கூடாது. நீயா இருக்கணும், நானா இருக்கணும், அப்படிதானா? இந்த மாதிரி நம்ம மூன்றாவது பாயிண்ட், அந்த மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அதை பொருட்படுத்தாம இருந்தா நமக்கு அமைதி கிடைக்கும். ஏன்னா கடவுள் என்னை அன்பு செய்கிறார், எனக்கு என்ன தெரியும், என்னுடைய பலவீனத்தை தெரியும், என்னுடைய பலத்தை தெரியும். அப்புறம் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய திறமை நான் கொண்டு வரேன், என்னுடைய செயலை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன், ஒரு பலம் இருக்கணும், ஒரு திறமை, ஒரு தைரியம் இருக்கணும். நாலாவது, இப்போ இந்த டெக்னாலஜி வேர்ல்டு அப்படின்னா சொல்லுவோம், டெக்னாலஜி உலகம் இல்லையா? இப்ப எல்லாமே பாக்குறோம், டெக்னாலஜில எல்லாமே வருது, எது எடுத்தாலும் டெக்னாலஜி. செல்போன் உலகத்துல இருக்கிறோம் இல்லையா? செல்போன் உலகம், வாட்ஸ்அப் உலகம், எல்லாத்துலயுமே இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் படிச்ச உடனே இப்போ உள்ள பிள்ளைங்க, இப்போ உள்ள மக்கள் எல்லாருமே, நானும் தான், நான் இப்போ உள்ள பிள்ளைங்க நானும் அதுல இருக்கிறேன். படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சதும் என்ன சொல்லுவான், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், யாருமே எனக்கு சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பெற்றோர்கள்ட்ட சொல்றது, இல்லைன்னா ஆசிரியர்கள்ட்ட சொல்றது. அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது கூட இந்த டீச்சருக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப அகங்காரமா இருப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்முடைய அறிவு கண் மூடிடும், அறிவுக்கு இடமே கிடையாது, மூடிடும். நம்மளால அடுத்தது என்ன படிக்கணும்னு தெரியவே தெரியாது, வளரவே மாட்டோம், அறிவிலும் வளர மாட்டோம், ஞானத்திலும் வளர மாட்டோம். அதனால எப்போதும் எனக்கு தெரியும் என்ற ஒரு பெரிய அகங்காரத்தை நாம் நீக்கும் போது நம்முள்ள அமைதி கிடைக்கும். அப்பதான் நம்ம தேடுவோம், ஐயோ எனக்கு இதை பற்றி தெரியணுமே, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே, அதை நிறைய அறிவு வரும், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனா நீங்க அந்த எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு
பிளாக் போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால அந்த எனக்கு தெரியும் என்ற அகங்காரத்தை அகற்றிவிட்டால் அமைதி கிடைக்கும். ஐந்தாவது, கடவுள் நம்ம இந்த உலகத்துல படைச்சிருக்காரு இல்லையா? ஒரே ஆளுதான் படிச்சு, ஒரு தடவை தான் படிச்சிருக்காரு. இன்னொரு போட்டோ காப்பி கிடையாது. போட்டோ காப்பினா ஜெராக்ஸ் காப்பி கிடையாது இல்லையா? நம்ம ஒரிஜினலா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கேட்காமலேயே, அவர் கேட்கவே இல்லை இந்த ஊர்ல படைக்கணும், இந்த உயரத்துல படைக்கணும், இந்த இடத்துல படைக்கணும்னு கேட்கவே இல்லை. ஆனா அவராவே படைச்சு ஒரு நல்ல அழகான ஒரு அவரை போல நம்ம படைச்சிருக்காரு. அதோட கூட நம்மளுக்கு நிறைய உறவுகளை கொடுத்திருக்காரு இல்லையா? அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி, அந்த சித்தப்பா பெரியப்பா, அப்புறம் சமுதாயத்துல போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, பெரியவங்க சின்னவங்க, அப்படி ரொம்ப உறவுகளோட வாழணும் அப்படின்னு படைச்சிருக்காங்க. அந்த நாள் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல சில நேரம் நம்ம என்ன நினைப்போம்னா, எல்லாமே நான் தான் செய்யணும், நான் தான் இந்த உலகத்துல பெரியவா, நான் தான் இந்த ஊருக்கே பெரியவங்க அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும்போது அமைதி போயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்மளை விட்டு விலகிருவான். இவகிட்ட போன ஒன்றும் நம்ம பேச முடியாது, இவ எப்பவுமே அப்படிதான், அவளா தனியா செய்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த உறவுகள் எல்லாம் பிரிஞ்சுட்டே போயிடும். அதுல அமைதி நமக்கு கிடைக்காது. அப்போ உறவுகளோட வாழும் போது அமைதி கிடைக்கும், உறவுகளோட இருக்கும்போது அமைதி கிடைக்கும். அப்புறம் நம்ம எல்லாரோட சேர்ந்து செய்யும் போது இந்த 3-4 நாட்களும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. திருப்பலி அழகா குழுவா சேர்ந்து செய்திருக்காங்க, பாடல் குழுவா சேர்ந்து செய்திருக்காங்க, அப்புறம் உணவு தயாரிப்பதிலும் குழுவா சேர்ந்து செய்திருக்காங்க. எல்லாத்துலயுமே குழுவாக தனியாவே செய்யலாம். யார் ஒருவர் தனிமையா நான் மட்டும்தான் செய்வேன் அப்படின்னும் போது அதை பாராட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, சரியா? சோ அதனால குழுவாக இருந்து செய்யும் போது தனியாக நான் மட்டும் செய்யணும், நம்ம மட்டும் செய்யணும் அப்படி இல்லாம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் போது அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு அமைதி கிடைக்கும். கடைசியாக, அது என்னுடைய அனுபவம், எப்போதும் என்ன செய்தாலும் இது கடவுளுக்கு விருப்பமான்னு கேட்டுக்கணும். என்ன நினைச்சு என்ன செய்தாலும், வீட்டுல ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் இது என்னோட விருப்பமா, என்னோட ஆசைக்கு செய்யறேன்னா இல்ல இது கடவுளுக்கு விருப்பமானதா செய்யறேன்னான்னு கேட்கணும். இது கடவுளுக்கு விருப்பம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய விருப்பம் கடவுளுடைய விருப்பம் சேர்ந்துச்சுன்னா உண்மையாவே ஒரு அமைதியா இருக்கும். நிறைய செய்யக்கூடிய ஒரு தன்மை வரும். புரியுதா? என்னுடைய அனுபவம் என்னன்னா, சின்ன பிள்ளைங்க இங்க இருக்கும்போது, இந்த சேரி கடையில இருக்கும்போது ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க சொன்னேன் இல்லையா? கிண்டல் பண்ணும்போது என்னால ஒன்றும் வெளியில வந்து பேச மாட்டேன், சிரிப்பாங்க. எங்க அண்ணன் எல்லாம் இங்க இருக்காங்க, சிரிப்பாங்க, எது சொன்னாலும் சிரிப்பாங்க. உடனே நான் என்னால வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசுறதுக்குள்ள தைரியம். ஆனா அந்த தைரியத்தை உள்ளுக்குள்ள வளர்த்திருக்கேன். ஒரு கட்டத்துல இந்த துறவர வாழ்வுல நான் வந்த பிறகு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. பாட்டு திறமை, பேச்சு திறமை, எழுத்து திறமை, நடன திறமை, எல்லா திறமைகளும் எங்கிருந்தோ வந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, இந்த இறை திருவிழத்தை ஏற்றுக்கொண்டது. கடவுள் என்னை அழைச்சார் இந்த வாழ்க்கைக்கு. இந்த வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் தொடர்ந்து போயிடும், ஏன்னா கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு 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 என்ன அந்த இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அமைதி கிடைக்கும். ஆனா நம்ம மனம் போல போனா, நம்முடைய ஆசைக்கு ஏற்றபடி போனா அமைதி கிடைக்காது. ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். அந்த குழப்பத்தான் குடும்பத்திலையும் பிரச்சனையை ஆரம்பிக்கும், மற்ற சொசைட்டில அந்த சமூகத்திலையும் பிரச்சனை ஆரம்பிக்கும், இந்த உலகத்திலையும் பிரச்சனை ஆரம்பிக்கும். இதுதான் இன்னைக்கு பெரிய போர் நடந்துட்டு இருக்குது இல்லையா? இந்த உலக போர் நடக்கிறது, தொடக்கம் எது? உள்ள போர் தான் உலக போரை கொண்டு வந்தது. அதனால இன்னொன்னு கடைசியா இன்னொன்னு என்னன்னா, நம்ம பிள்ளைங்க ரிப்போர்ட் வாசித்தாங்க இல்லையா, அறிக்கை வாசித்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு மாசமும் என்னென்ன செய்யறாங்க ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு சில மாசங்கள அவங்க கரெக்டா அந்த எந்த ஏழைகளுக்கு கொடுக்கணும், எந்த ஏழைகளை போய் விசிட் பண்ணணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், அந்த கொடுக்கக்கூடிய தன்மை, கொடுத்தலில் இன்பம் காண்பது. நீங்க கொடுக்கும் போது அந்த அமைதி வரும், கொடுக்கும் போது அமைதி வரும். நீங்க கொடுக்கும் போது நம்ம என்ன இருக்கோ, நான் வந்து 21 வருடமா ஆப்பிரிக்கால புருண்டின்னு ஒரு இடத்துல வேலை செய்யறேன். நான் இங்க இருந்து போகும்போது ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கணும்னு போனேன், டீச்சரா இருக்கணும்.
ஆனா அங்க போனா லாங்குவேஜ் தெரியாது, எப்படி டீச்சர் ஆக முடியும்? இரண்டு மொழிகள் படிக்க வேண்டி இருக்குது. டீச்சர் பண்ண வேலைக்கு போக முடியாது. எல்லாத்தையும் தூக்கி தள்ளி போட்டுட்டு தெரு பிள்ளைகளுக்காகவும் தெருவில் வாழ்கிற இளைஞர் இளம் பெண்களுக்காகவும் வேலை செய்யும். 21 வருஷத்துல 18 வருஷம் இந்த மக்களுக்காக வேலை செய்வேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் அந்த துறவரத்துக்கு படிக்கிற பிள்ளைகளுக்காக பணி செய்வேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த இளம் பெண்களுக்கும் ரோட்ல போடுவாங்கன்னா நைட் கிளப் எல்லாம் போற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி அந்த வாழ்க்கையை, அதாவது கடவுள் கொடுத்த வாழ்க்கையை ரோட்ல போய் வேஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு அவங்கள வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான், இந்த வாழ்க்கையை நீ இந்த ரோட்ல வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நிறைய கைவேலைகள், நிறைய எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன் இதெல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல மக்களாக வாழ்றதுக்கு இந்த பணி நான் செய்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு இதுல ஒரு அமைதி கிடைச்சது. என்னன்னா, நான் போனது கல்வி பணிக்காக போனேன். ஆனா கடைசியில சமூக பணி, அந்த சமூக பணியில நிறைய உள்ளங்களை மாற்றினது, இந்த உள்ளங்களோட அவங்களோட வாழ்க்கையில போராடி அவங்களோட சேர்த்து இணைந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கொடுப்பதுல இன்பம் காண வேண்டும். கொடுக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது, ஏழைகளுக்கும் கொடுக்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய அமைதி நம்மளுடைய உள்ளத்துல வரும். நம்ம உள்ளத்துல அமைதி இருந்தா நம்ம குடும்பத்துல வரும், நம்ம குடும்பத்துல அமைதி இருந்தா நம்ம பங்குல வரும், நம்ம பங்குல அமைதி இருந்தா இந்த சமூகத்துக்கு வரும், நம்ம சமூகத்துல அமைதி இருந்தா நாட்டுக்கு வரும், இந்த நாட்டுக்கு வந்தா உலகத்துக்கு வரும். அன்பு மக்களே, அன்பு பெற்றோர்களே, அன்பு அண்ணமார்களே, அன்பு தம்பிகளே, தங்கைகளே, இதுவே என்னுடைய அன்பார்ந்த மெசேஜ். உங்களுக்கு மெசேஜ் அப்படின்னா அன்பார்ந்த வேண்டுகோள். அமைதியை தேடுவோம். அமைதியை வெளியில தேடக்கூடாது, நம்மள்கிட்ட தான் தேடணும். ஏன்னா அமைதி கடவுள் இயேசு சொல்லியிருக்கார் இல்லையா? அவர் சொன்னார், உங்களுக்கு அமைதி உண்டாகும். இயேசு பிறப்பு செய்திலையும் தூதர்களை அனுப்பி அமைதி உண்டாகன்னு சொல்லியிருக்காங்க. இப்பவும் உயிர்த்த பிறகும் உயிர்த்த இயேசுவும் அமைதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமைதி ஒரு ஒரு கொடை. அதை நம்ம வெளியில தேடினா கிடைக்காது. ஒரு சின்ன கதையோட இந்த வாழ்த்துரை முடிக்கிறேன். ஒரு நாள் ஒரு அரசர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் கேட்டாங்க, எனக்கு எல்லாரும் தேடுங்க, என்ன மருந்து கொடுக்கலாம், கொடுத்தா நான் சீக்கிரம் சுகமாயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அரசரை கூட்டி எல்லாரும் தேட்டோம். எல்லா இடத்துலையும் டாக்டர்ல கொண்டு வந்தாங்க. எல்லா டாக்டரும் வந்தாங்க, ஆனா அவருக்கு சரியாகல. கடைசியா ஒரு முனிவர் வந்தாரு. முனிவர் அந்த அரசவையில் வரும்போது எல்லாரும் சிரிச்சாங்க. என்னடா, எல்லாரும் பெரிய பெரிய மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, கடைசியில ஒன்றும் ஆகல, இவர் போய் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்ததும் சரி சொன்னார். பார்த்தாரு, அந்த அரசரை பார்த்தாரு, கையை பிடிச்சு பார்த்தாரு. பார்த்துட்டு, ஒரே ஒரு அரசரே, உங்களுக்கு உடல் நலம் சரியாக வேண்டும்னா ஒரே ஒரு காரியம் நீங்க செய்யணும். அது என்ன காரியம் அப்படின்னா, எல்லாத்தையும் பச்சை கலர்ல பார்க்கணும். எல்லாத்தையும் பச்சை கலர்ல பார்க்கணும். ஓகே, உடனேயே அந்த அரசு ஆணை கொடுத்தாச்சு. ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரையும் பச்சை கலர் அடிக்க சொல்லியாச்சு. எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் அதை பச்சை கலர்ல பார்ப்பாரு. தொடங்கியாச்சு. ஆனா அரசருக்கு இன்னும் உடல்நிலை சரியில்லை. திரும்ப ஒரு ஒரு 2 மாதம் கழித்து இந்த முனிவர் திரும்ப வர்றாரு. எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது, அவர் அந்த அரசு கேட்டு பக்கத்துல வந்தோடனே அவருக்கும் போய் பெயிண்ட் அடிக்கிறாங்க பச்சை கலர்ல. ஏன்னா அரசருடைய ஆணை இல்லையா? அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எனக்கு இப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்களே, என்ன செய்திருப்பாரு இவரு அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது. முனிவர் சொன்னது, நீங்க எல்லாத்தையும் பச்சை கலர்ல பார்க்கணும். ஆனா முனிவர் சொல்லல எல்லாத்தையும் பச்சையா மாத்துங்கன்னு சொல்லல. அவர் அரசர் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கிளாஸ போட்டாலே போதும் இல்லையா? கண்ணாடியை போட்டாலே போதும், எல்லாமே பச்சை கலர்ல தெரியும். ஆனா அந்த ஒரு நாட்டை எல்லா செல்வத்தையும் இழந்து, எல்லாரையும் கலரையும் மாத்தி, எல்லாத்தையும் இழந்து போய் அவருக்கும் உடல்நிலை சரியில்லாம, அதோட கதையில கருத்து என்னன்னா, அமைதியை தேடணும் அப்படின்னா முதல்ல உன்னுள் தேடணும், நம்மள தேடணும், வெளியில போய் தேடக்கூடாது. சரிங்களா? எப்படி இந்த டாக்டர் அந்த
பச்சை கலர்ல பாக்குறதுன்னா நீ முதல்ல உன்னுடைய இதுல இருந்து நீ தொடங்கணும். நீ முதல்ல இந்த கண்ணாடியை போட்டிருந்தா எல்லாத்தையும் பார்த்துருந்துக்கலாம் இல்லையா? ஸோ அதனால அன்போடு வேண்டிக் கொள்வது என்ன, உலக நாடுகள் யுத்தத்தில் ஆழ்ந்து இருக்கின்றன. இப்போது எப்போவுமே கேட்டுட்டு இருப்பீங்க, அரேபிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், எல்லா ஒரு நாடுகளையும் விட்டு வைக்கல இந்த யுத்தம். ஏன்னா அமைதி இல்லை. மனிதர்கள் அனைவரும் பணத்துக்காகவும் செல்வாக்குக்காகவும் அமைதியை இழந்து அமைதியை வெளியில தேடுறாங்க, கிடைக்கல. யுத்தம் தான் அதுக்கு முடிவென்று போட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம சமூகம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த அமைதியை நம்மள தேடணும், இந்த அமைதியை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அது மூலமா இந்த உலகம் அமைதி பெறும் என்று கூறி இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.